ஹாய் வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் எம்டி கப்புள். ஸோ ரொம்ப நாளாக வந்து லாங் வீடியோ எதுவுமே வந்து போடல. எனக்கும் போடணும்னு ஆசை தான், பட் எனக்கு வந்து டைம் வந்து கிடைக்கலைங்க. ஏன்னா 2 குட்டீஸை வச்சுட்டு எனக்கு வந்து வீடியோ எடுக்க வந்து டைம் கிடைக்கல. ஆனால் இந்த வீடியோ வந்து நான் போடணுன்னு ரொம்ப வந்து டைம் எடுத்து உங்களுக்காக வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து புதுசாக வந்து இப்போ ஒரு மசாலா பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குட்டி லெவலில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு வந்து லோக்கல் ஏரியாலையும் அப்புறம் பல கடைகள் எனக்கு தெரிஞ்ச கடைகளுக்கும் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து டேஸ்ட்டு பண்ணியிருக்காங்க. என்னென்ன போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழம்பு மசாலா வந்து போடுறோம். 200 கிராம்ஸ் வந்து போட்டுட்ருக்கோம். அதுக்கப்புறம் இட்லி பொடி பார்த்திங்கன்னா 2 வெரைட்டிஸ் வந்து போடுறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக யூஸ் பண்ணுற உளுந்து இட்லி பொடியும், அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக வந்து சென்னா குனி. இது வந்து எல்லாருக்கும் வந்து பிடிக்காது, பட் இது வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு இது கொஞ்சம் பிடிக்கும். ஸோ வந்து இந்த 3 ப்ராடக்ட் வந்து நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து எங்களுக்கு 3வது பேட்ச் இன்றைக்கி நாங்கள் பண்ணுறது. இன்றைக்கி வீடியோ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். தம்பி பாப்பா என்ன பண்ணுறாங்கங்கிறதையும் பார்க்க போகிறோம். எப்படி அவங்கள வச்சுட்டு நான் வேலை பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் எடுத்து தான் இந்த வீடியோ வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு இந்த திங்ஸ் ஏதாவது தேவைப்படுச்சுன்னா கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து டெலிவரி கொடுத்துருவோம். எனக்கு கண்டிப்பாக தெரியும் உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு. சரி, ரொம்ப நேரம் பேசாமல் டைரெக்டாக நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் சென்னா குனியோட இட்லி பொடி ரெடி பண்ணுறதுக்கு நாங்கள் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்களே நேரடியாக மார்க்கெட்டில் போய் எங்களுக்கு வேணுங்கிறத கரெக்டான இதில் வந்து பார்த்து வாங்கிட்டு வரோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தான் நாங்கள் வந்து வாங்குகிறோம். எந்த காரணம் கொண்டும் நாங்கள் வந்து இந்த செகண்ட் குவாலிட்டி அதுக்கெலாம் நாங்கள் போகிறதே கிடையாது. ஃபஸ்ட் குவாலிட்டி வாங்கி எங்கள் கையாலேயே நாங்கள் வந்து பதம் பார்த்து கரெக்டாக வந்து வறுத்து பொடி பண்ணுறோம். நான் இவங்க தூங்குனதுக்கப்புறம் தான் வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா ஒரு 10 to 11 உங்களை குளிக்க வச்சு நான் தூங்க வச்சுன்னா ஒரு 2 hours கிட்டே தூங்குவாங்க. அதுக்குள்ளே நான் ஒர்க்கெல்லாம் வந்து நான் முடிக்கணும். தூங்கலையா? தூக்கம் வரலையா? அம்மா அத்தையும் வேலை பார்க்குறோம், டிஸ்டர்ப் பண்ணாமல் தூங்கணும். என்னப்பா தூங்குங்க, கண்ணை மூடி. ஊவா சாப்பிட்டாச்சுல, தூங்குங்க, ஓகேவா? அவங்க தூங்கினதுக்கப்புறம் அந்த பொடியெல்லாம் அரைச்சா தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சீக்கிரம் வந்து ஒர்க்கு முடியும். ஸோ வந்து சென்னா குனி இட்லி பொடிக்கு தேவையான எல்லாமே வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா பருப்பு இட்லி பொடி ஆல்ரெடி வந்து நாங்கள் அரைச்சி வெயிட் போட்டுட்ருக்கோம். ஸோ இது வந்து இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றே வந்து பாக்கெட் வேறு போடணும். தூங்கலையா? தூக்கம் இல்லையா? ஆதிரன் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து ஓரளவுக்கு எல்லா ஒர்க்கும் பாதி வந்து முடிச்சிட்டோம். ஸோ அடுத்து வந்து எந்திரிச்சதுக்கப்புறம் எங்களுக்கு ஃபுட்டு வந்து கொடுக்கணும். லன்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் இருந்தனால நான் இன்றைக்கி வந்து என்ன வச்சுன்னா ரசம், சாதம், காலிஃப்ளவர் வச்சுருந்தேன். அப்புறம் முத்து வந்து கொஞ்சம் மீன் குழம்பு வச்சு கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை வச்சு லஞ்சை முடிச்சாச்சு. தம்பி பாப்பாவுக்கும் பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து கொடுத்துட்டேன். அம்மா கொடுக்குறியாம்மா? கொடுக்க மாட்டியா? கொடு. ஆதினி, ஆதினி காணோம். நம்ம என்னதான் ஒர்க் பார்த்தாலும் வந்து குழந்தைங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ அவங்களுக்கான நேரத்தை வந்து நான் ஒதுக்கிடுவேன் எப்பயுமே, எவ்வளோ ஒர்க் இருந்தாலும். ஸோ அவங்க வந்து இப்போ தூங்கி எழுந்திரிச்சு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு சாப்பாடெலாம் சாப்பிட்டா தான் அப்புறம் அடுத்து அவங்க தூங்குறதுக்கு வந்து கரெக்டான டைம் இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம வந்து ஒர்க் பார்த்துக்கலாம். ஆதினி காணோம், ஆதினி காணோம், ஆதினி காணோம், ஆதினி, ஆதினி. என்னம்மா என்னம்மா தூக்கணுமா? பொம்மையை அவ கடிக்கிறா பாரு. அப்புறம் எல்லாம் கமெண்ட் பண்ணுவாங்க, பொம்மையெல்லாம் வாயில கடிக்க கொடுத்துருக்காங்கடா அப்படின்னு. வாங்க தம்பி, பொம்மையை வாங்க. பாப்பாட்ட பொம்மையை வாங்க, பொம்மையை வாங்க. வாங்கலையா? 2 பேரும் ஆசீர்வாதம் வாங்குறீங்களாடா? ஏய். ஸோ தம்பி பாப்பா வந்து நான் வந்து தூங்க வச்சுட்ருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா முத்து வந்து பாக்கெட் போட ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக.
ஏன்னா வந்து நாங்கள் சின்ன பாக்கெட்லாம் வந்து கடைகளுக்கும் லோக்கல்லையும் கொடுக்குறதுனால வந்து அவங்க எல்லாமே சின்ன சின்ன பாக்கெட்ஸ் தான் வந்து கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கடைகளுக்கு சின்ன பாக்கெட்ஸை வந்து முடிச்சிடலாம், ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ சின்ன பாக்கெட் வந்து அவங்களுக்கு நம்ம போட்டு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அவங்க வந்து பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ரேட்டு சொல்லணும்னு வந்து நினச்சிட்ருந்தேன். குழம்பு மசால் பார்த்திங்கன்னா வந்து 200 கிராம்ஸ் வந்து 80 ருபீஸ் தான். அடுத்து வந்து சென்னாக்குனியும் உங்களுக்கு உளுந்தம்பருப்பு பருப்பு இட்லி பொடி ரெண்டுமே பார்த்திங்கன்னா 50 கிராம்ஸ் வந்து உங்களுக்கு 20 ருபீஸ் தான். ஸோ உங்களுக்கு வந்து இதில் எது வேணும்னாலும் கீழே காண்டாக்ட் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஆர்டர்ஸ் கொடுங்க. இப்போ வந்து நிறைய பேர் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்னை மாதிரியே வந்து வீட்டில் வந்து குழந்தைங்கள வச்சுட்டு நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ண முடியாமல் நிறையா தனியாக வந்து கஷ்டப்படுவீங்க. ஸோ அவங்களுக்காக அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி டைம் எடுத்து அவங்களால வந்து அரைச்சி வந்து எல்லாமே ரெடி பண்ண முடியாது. ஸோ உங்களுக்காகவே நான் வந்து வீட்டில் என்னோடய குழந்தைங்க இருக்கிறதுக்காக நான் அவங்களுக்கு எப்படி நான் எல்லாமே செய்வேனோ பார்த்து அதே மாதிரி தான் உங்களுக்கும் நான் வந்து தரமான முறையில் எல்லாமே கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்து வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ்க்காக எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலாக எந்த ஒரு நாங்கள் பொடியுமே வந்து கலக்கிறதில்ல. நாங்கள் நேச்சுரலாக வந்து என்னென்ன நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் நெக்ஸ்ட்டு லெவலுக்கு நாங்கள் போவோம்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன். ஸோ உங்களோட ஆர்டர்ஸ் வந்து எனக்கு முக்கியம், அண்ட் உங்களுக்கு சப்போர்ட்டும் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. அடுத்தடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் இதை விட அதிகமான பொடியெல்லாம் தான் பிளானில் வச்சுருக்கோம். ஸோ இது மூவ் பண்ணுறத பார்த்துட்டு நாங்கள் அதெல்லாம் வந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு டைம் ஒவ்வொன்றா வந்து ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு என்ன வேணும்னாலும் அந்த கமெண்ட்டில் கேளுங்க. ஒரு 1.5 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி நான் வந்து ஆர்டர்ஸ் எடுத்துட்டேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் கேட்ட பொடி வந்து இன்னும் 4 பேர் வந்து கேட்டாங்கன்னா நான் எல்லாேருக்கும் சேர்த்து பேக் பண்ணி நான் உங்களுக்கு வந்து நான் போட்டு விட்ருவேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பேச்சுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து லோக்கலில் கேட்டவங்களுக்கு அவங்க எல்லாத்துக்குமே நம்ம வந்து போட்டாச்சு. இதில் வந்து நம்ம ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒட்டுவோம். ஸோ நம்மளோட இது வந்து பார்த்திங்கன்னா டாப் நாச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸோடு வந்து வரும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் டாப் நாச் மசாலா வந்து சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு கொடுங்க. டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் கீழே வந்து கமெண்ட்டில் வந்து